கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்களேன். போயா தெரியாது, நான் படுற கஷ்டம் அப்படிங்கிறீங்களா? அம்மா, வாழ்க்கைன்னு இருந்தால் போராட்டம் இருக்க தெரியும். அந்த போராட்டத்தை தாண்டி ஓடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு மான்காலை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் வார்த்தையே எடுத்து போராடி வெற்றி பெறுவேன், எடுத்து போராடி வெற்றி பெறுவேன். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, போராட்டத்தை முறியடிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை, பிரச்சனையை முறியடிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை. அதாவது நல்லா தெரிஞ்சு கொடுங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு நில்லுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் போராட்டத்தை வெட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பட்டயம் தேவனுடைய வார்த்தை, இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம். இந்த வார்த்தை ஆவி ஆத்மா சரீரம் 3 உருவ குத்தி பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது. பிரச்சனையோடு இருக்கீங்களா? வசனத்தை எடுத்துக்குங்க, வெட்டுங்க. அறுவடை எடுத்து ஒரு கட்டையை வெட்டுறோம்ல, அதே போல் வசனத்தை எடுங்க, வெட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிரச்சனையை பார்த்து வெட்டுங்க, போராட்டத்தை பார்த்து வெட்டுங்க, ஓடிப்போ. தேவனுடைய வார்த்தை கல்மலை உடைக்கிற சம்பட்டி, இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம். எபிரேயர் 4:12. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கையில் பட்டயம் இருக்கணும். இந்த கையில் பட்டயம், இந்த கையில் விசுவாசம். எபேசியர் 6 சொல்லுகிறது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் எடுத்துக்கொண்டு நில்லுங்கள். நீங்கள் போகும்போதும் வரும்போதும் இந்த கையில் வார்த்தை, இந்த கையில் விசுவாசம். வார்த்தையை சொல்லுங்கள், நடக்குன்னு நம்புங்க. வார்த்தையை சொல்லுங்கள், நடக்குன்னு நம்புங்க, நடந்துடும். இப்போது இருப்பதை காட்டில் 1000 மடங்கு பெருகுவேன், விசுவாசிங்க, நடக்கும். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காத போகும், பட்டயம் நடக்கும், விசுவாசிங்க. ஒரு வழியாக வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடி போகும், பட்டயம், விசுவாசிங்க, நடக்கும். நீதிமானுக்கு விரோதமாக இகழ்ச்சியோடு பெருமையோடு பேசப்படுகிற பொய் நாவுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக, பட்டயம், விசுவாசிங்க, நடக்கும். ரோட்டில் போகும்போதும் வரும்போதும் ஒரு கையில் பட்டயம், ஒரு கையில் விசுவாசம். பட்டயம் என்னும் வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. போகும்போது பேசிகிட்டே போங்க, அறிக்கை பண்ணிட்டே போங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று பேசிட்டு போங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நாட்களிலே பலவிதமான போராட்டத்தில், பலவிதமான நெருக்கத்தில் இருக்கீங்களா? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பைபிள் வசனத்தை நான் சொல்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக, அப்படியே நடப்பதாக. ஒரு வழியாக வருகிற பிரச்சனை, ஒரு வழியாக வருகிற போராட்டம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக துண்டாக்கானா துணியாக்கானு ஓட போகுது. ஆமேன். அப்படியே ஆக்கடுவது. இப்படி சொல்லிக்கிட்டு நடங்க. இப்படி சொல்லி பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போதும், பஸ்ஸில் உட்காந்துட்டு போகும்போதும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அசைபோடுங்க, இப்படி வார்த்தைகளை பேசுங்க, உங்களுக்கு நடக்கும். எரேமியா 15:16 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை கிடைத்தவுடனே உட்கொண்டேன், உட்கொண்ட பிற்பாடு எனக்கு சந்தோஷமும் சமானம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தேவனுடைய வார்த்தையை அசைபோடுங்க, பேசுங்க. அது என்ன வார்த்தை? இன்றைக்கி போராட்டத்தின் மத்தியில் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கீங்களா? நெருக்கத்தின் மத்தியில் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கீங்களா? சஞ்சலத்தின் மத்தியில் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, ஒரு வழியாக வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்திலே 7 வழியாக ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடவுது. விசுவாசித்தேன், சங்கீதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, கொரிந்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. நான் விசுவாசித்தேன், அதை நான் பேசுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் விசுவாசிங்க, பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பேசுங்க, நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசப்பா, நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.